ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீட்டில் பாட்னி தனியாக பார்க்க போகிறோம். அதோட பிஒய்க்யூவும் அதோட சொல்யூஷனும் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு நீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் இதே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் நீட் எழுதிட்டு வேறு என்ட்ரன்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், வெயிட்டேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வர உங்களுக்கு நிறைய எம்சிக்யூஸ் கிடைக்கும், நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பாருங்கள். Select the incorrect statement with respect to mesosomes. இதில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எது இன்கரெக்டு, which one is correct, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் அப்படின்ட்டு. இந்த 4 ஆப்ஷனில் எது இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு மீசோசோம்ஸில். இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டு? ஆன்சர் 3 தான் கரெக்டு. ஏன்னாக்க இன் சம் ப்ரோக்ரியாட்ஸ் லைக் cyanobacteria, chromatophores contains pigments which are also members of the extension into the cytoplasm. அதனால ஆன்சர் 3 தான் நம்மளோடது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆல் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் எண்டோமெம்பரன் சிஸ்டம் எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 3-4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆன்சர் 2 தான் நம்மளோடது கரெக்டு. ஏன் கரெக்டுனாக்க த ஆர்கனல்ஸ் இன்க்ளூடட் இன் எண்டோமெம்பரன் சிஸ்டம் ஆர் கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல் செல்லார். அதனால என்னாச்சு, குளோரோபிளாஸ்ட் பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ். இதெல்லாம் அதில் இருக்கிறதுனால குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன ஆகுது, பர்ஃபார்ம் பண்ணுது. எதை பர்ஃபார்ம் பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸ். பிகினிங் ஆஃப் டைப்ளோட்டின் இஸ் ரெகக்னைஸ்ட் பை விச் ஆஃப் த கிவன் ஈவெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு? 4 ஆப்ஷனில் இந்த 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டானது. த பிகினிங் ஆஃப் டைப்ளோட்டின் இஸ் ரெகக்னைஸ்ட் பை த டிசல்யூஷன்ஸ் ஆஃப் சினாப்டனமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. அதனால ஆன்சர் 4th தான் நமக்கு கரெக்டு. அடுத்தது பார்க்கலாமா? இஃப் எ டைப்ளாய்ட் செல் ஹேஸ் 18 chromosomes, how many bivalents are possible to form during the process of cell division அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்மால் சம்ஸ் மாதிரி இது இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். ஆனால் இதுக்கு ஆன்சர் என்னது? 1 தான் ஆன்சர். சின்ஸ் 2n is equal to 18. என்ன கொடுத்துருக்காங்க? டிப்ளாய்ட் செல், டிப்ளாய்டு டபுள் இல்லையா? ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18. ஸோ 18 கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பைவேலண்ட் என்னன்னாக்க 1/2 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 குரோமோசோம் கொடுத்துருக்காங்க. therefore 1/2 இன்ட்டு 18 equal to 9. ஸோ 9 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? how many kingdoms with respect to Whittaker's kingdom classification system exhibit only autotrophic and heterotrophic mode of nutrition respectively? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு பார்க்கலாம். இங்கே 4 ஆப்ஷன் இருக்குங்களா? இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்டு. மெம்பரன் ஆஃப் கிங்டம் Plantae exhibit only autotrophic mode of nutrition, while members of kingdom fungi and animalia exhibit only heterotrophic mode of nutrition. அதனால நம்மளோட ஆன்சர் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். which of the given protozoan causes sleeping sickness அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 3rd தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இது என்ன சொல்கிறாங்க? the parasite form of flagellated protozoan causes diseases. இதனால என்ன ஆகுது? டிசீஸ் வருது நமக்கு. என்ன டிசீஸ்? such as sleeping sickness. அதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க? ட்ரைபானோசோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். from which of the given regions of root has developed. இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? இதோட ஆன்சர் பாருங்கள், 4ன்னு சொன்னேன். ஏன்னாக்கா சம் எபிடெமல் செல்ஸ் ஃப்ரம் ரீஜியன் ஆஃப் மேச்சுரேஷன் ஃப்ரம் வெரி ஃபைன் அண்ட் டெலிகேட்டட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் த ரூட் ஹேர்ஸ். அதனால் ஆன்சர் 4 தான் நம்மளோட கரெக்டு. அடுத்தது பாருங்கள். விச் ஆஃப் த கிவன் இஸ் எ நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்
அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். எனக்கு growth is a non-defining property of the living organism. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், select the incorrect match with respect to the taxonomic கேட்டகரிஸ் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை அப்படின்றாங்க. இதுலேயும் பாருங்களேன், இன்கரெக்ட் எதுன்னு தான் கேட்குறாங்க. கரெக்டானது 3 கொடுத்துட்டு 1 இன்கரெக்ட் இருக்குது, அது எதுன்னு கேட்குறாங்க. அதில் செகண்ட் தான் நம்மளோட ஆன்சர், அதுதான் இன்கரெக்ட். ஏன்னாக்க ஹவுஸ் ஃப்ளை பிலாங்ஸ் டு த கிளாஸ் இன்செக்டா அண்ட் ஆர்டர் எதில் இருக்குது, டிப்டேரா அதில் இருக்கிறதுனால ஆன்சர் 2 வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கான்ஜாயிண்ட் அண்ட் ஓப்பன் இன், எதில் ஓப்பன் அண்ட் கன்ஜாயிண்ட்டாக இருக்குன்றது கேட்குறாங்க. இல்லை நம்மளோட ஆன்சர் 3 தான் கரெக்டு. ஏன்னாக்க டைகாட் ஸ்டெம்ஸ் ஹேவ் கான்ஜென்ட் ஓப்பன் வஸ்குலர் பண்டல்ஸ், அதனால் ஆன்சர் 3 கரெக்டு. தெர் இஸ் நோ செகண்டரி க்ரோத் இன் மோனோகாட் ரூட் பிகாஸ் 4 ஆப்ஷன் இருக்குது. இல்லை 3rd ஆப்ஷன் தான் நம்மளோடது கரெக்டு. ஏன்னாக்க இன் மோனோகாட் ரூட் தெர் இஸ் நோ செகண்டரி க்ரோத் பிகாஸ் கேம்பியம் இஸ் ஆப்சென்ட், அதில் கேம்பியம்ங்கிற இது இல்லாததுனால அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அதனால் செகண்டரி க்ரோத் இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்களேன், ஃபார் எவ்ரி ஆக்சிஜன் மாலிகூல் ஃபார் எவ்ரி கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் என்டரிங் கேல்வின் சைக்கிள் ஹவு மெனி நியூ மாலிகூல்ஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH ஆர் ரெக்வயர்ட் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 1 தான், ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. For every carbon dioxide molecule entering Calvin cycle, 3 molecules of ATP and 2 molecules of NADPH are required. So இந்த questions எல்லாம் திருப்பி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.